தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார். சார் வணக்கம். வணக்கங்க. சார், தமிழக வெற்றி கழக ஆட்சி கூட்டணி கட்சிகளோடு அமைந்திருக்கு. இதில் திருமாவளவன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. அவர் நிலையான கொள்கையில் தான் இருக்காரா? இது வரைக்கும் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். இப்போ ஏன் தடுமாறுறாருங்கிற விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்படுது. இதில் பல இஷ்யூஸ்க்கும் அவங்க வந்து சரியாக அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, தங்களோட பார்வைகளை தெளிவுபடுத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லப்படுது. இப்போ உதாரணத்திற்கு நேற்று தினம் பக்ரீத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே மதுரைகளில் இருக்கக்கூடிய நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்கிறாங்க. பொதுவெளியில் வந்து பசுவையோ அதே போல் கன்றுகளையோ வந்து அறுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அது ஆல்ரெடி ஒரு ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் அந்த சமயத்தில் ஒரு உத்தரவு மாதிரி பிறப்பிக்கிறாங்க. இது கணிசமாக இஸ்லாமியர்களை பாதிக்குதோ இல்லையோ, ஏன்னா இஸ்லாமியர்கள் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க. இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் பசுவதை தடை சட்டம் இருக்குது. அங்கெல்லாம் அவங்க வெட்ட போகிறதும் இல்லை, கிடாயை மட்டும் தான் வெட்ட போகிறாங்க. ஆனால் இந்த மாநிலத்தில் இப்படி போடுறதன் மூலியமாக வெகுவாக பாதிக்கப்படக்கூடிய தலித் மக்கள். ஆனால் அந்த இஷ்யூவை வந்து அவர் இதுவரைக்கும் அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. விசிகாவினுடைய நிலை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா அப்படின்னு ஒரு வரி உண்டு. செஞ்சோற்று கடன்னா எதை நீங்கள் வந்து சாப்பிட்டதுக்காக அந்த இதுக்காகன்னு அர்த்தம். நீங்கள் எதை பெற்றீர்கள் அப்படிங்கிறதுலேருந்து தான் அந்த குற்றச்சாட்டு வருது. மற்றபடி என்ன காரணத்துக்காக இந்த இதுக்குள்ளே போனீங்க? ஆட்சி அதிகாரம்னு சொன்னீங்க. விசிபிளாக தெரிகிறது ஆட்சி அதிகாரம் மட்டுமே வச்சுக்கிடுவோம். அந்த சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. தட் மீன்ஸ் செஞ்சோற்று கடன்னா அதுதான். இந்த கிடைச்ச இந்த மீல்ஸுக்காக நீங்கள் வந்து வஞ்சகத்தில் வீழ்த்தப்பட்டீர்கள். வஞ்சகன் கண்ணன்னா யார்? யாரை உங்களை இழுத்துட்டு போனாரோ, யார் உங்களை கூட்டணிக்கு முன்னாடியே, அதாவது இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே, தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி இழுத்துட்டு போகணும்னு நினைச்சாரோ அவர் தான் சதிகாரன் அப்படின்னு நம்ம வச்சுக்கிடுவோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிற நிலைமையிலிருந்து உங்கள்கிட்ட இருந்து வர்ற எதிர்வினை இருக்கு இல்லையா, அது எவ்வளவு என்ன சொல்றதுன்னா நெருடலாக இருக்குது. நீங்கள் இதே இது திமுக கூட்டணியில் இருந்தோம்னா அவருடைய வீச்சான பதில்கள் எப்படி இருந்திருக்கும்? கடுமையான எதிர்வினைகளை ஆற்றியிருப்பார். இது சனாதனத்துக்கு ஒருபோதும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம், பாசிச சக்திகளை எதிர்த்து நின்று போராடும் அப்படின்னு அவருடைய டோன்ல அடிப்பார். இன்னைக்கு யாருங்க இருக்கிறா? அவர் என்ன பாஜகவா ஆட்சி அமைச்சிட்டு இருக்குது? தாவேக்கா தானே. இன்னும் நீங்க நல்லா பாருங்க, இப்போது பாஜக ஆட்சியில் இல்லை, தாவேக்கா தான் இருக்குது. ஆனா தீர்ப்பை வழங்குகிறவர்கள் அல்லது இந்த இதெல்லாம் மூவ் பண்றவங்க இப்போ நமக்கு சாதகமான ஒரு சூழல் இருக்குங்கிற உளவியல் இருக்காங்க. இது திமுக ஆட்சி இல்லைங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கு. கேஸை போட்டவங்களுக்கோ, கேஸுக்கு தீர்ப்பு வழங்குறவர்களுக்கோ, இது கொண்டு வந்து சேர்க்கிறவர்களுக்கோ அந்த உணர்ச்சி இருக்குது. ஆனால் அதை எதிர்த்து கேள்வி கேட்கிறவர்களுக்கு இது அந்த பழைய ஆட்சி இல்லை அப்படிங்கிறது இருக்க போய் தான் உங்களால் அப்படி எதிர்த்து பேச முடியல. நீங்கள் பழைய திருமாவாக இதே எங்கள் பழைய அண்ணனாக இருந்தால் எப்படி பேசியிருப்பாரு? கர்ஜித்திருப்பார், சிறுத்தை சிங்கமாக மாறி இருக்கும். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? பெட்டி பாம்பாவது அடங்கி போயிருக்கிறது. வன்னி அரசு அதுக்கு எதிராக பேசுறாரு, அறிக்கை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஒரு எதிர்வினை உங்ககிட்ட இருந்து நேரடியா வரல. ரத்தன் பண்டிட்டு கூட இவர் தான் எதிர்வினையாற்றினார். வன்னி அரசு திருமாவளவன் அவர்கள் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவா தான் இன்னும் சொல்ல போனா அவர் பேசினார். அப்போ இதுதான் இன்னைக்கு வந்து தாவேகா அரசு தான் இருந்தாலும் அது ஒரு பாஜக. நீங்க சொன்னீங்க இல்லையா, பாஜகவின் கள்ள குழந்தை விஜய் பெற்றெடுத்த பிள்ளை. அது எல்லாம் ஒன்று தானேங்க, நேரடியா பெற்றாதான் அது. நீங்க நான் அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் சொல்றேன்னா, இது எங்களுடைய கட்சி தான், நாங்கள் தான் இப்படி அமைச்சிருக்கிறோம்னு சொன்னா அது நேரடி குழந்தை. அப்படி இல்லையே. அப்போ இந்த திருட்டு டீலிங், அதாவது பின்புற கொள்ளை வாசத்தில் டீலிங் இருக்க, அது விஜய் தானே சொன்னார். அந்த டீலிங்கில் தானே இது உருவாகி இருக்குது இந்த கட்சி. அப்போ நீங்கள் சொன்னது இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா? இன்னைக்கு சனாதன சக்திகள் மூர்க்கமாக மும்முரமாக இந்த தீர்ப்புகளை கொண்டு வர முடிகிறது, அதை பிரகடனப்படுத்த முடிகிறது. நீங்க அதற்கு எதிராக பேச முடியாம வாய் புத்தி மௌனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா இதுதான் பாசிசம். இது அதிகாரம் இல்லை. அவர்கள் பொறியில் வடையை வைக்கிறது மாதிரி, அது பொறியில வடை வைக்கிறதுங்கிறது எலிக்கு சாப்பாடு போடுறது இல்லை, எலியை இரையாக்குறது. சரிங்களா? உங்களை இரையாக்குவதற்கு வைக்கப்பட்ட பொறி தான் இது, அதிகாரம்னு ஒரு பொறி. அதில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. இன்னைக்கு சத்தமிட முடியாமல் சிக்கி தவிக்கிறீங்க. உங்களை என்ன சொல்றேன்னா சர்வத்தையும் அடக்கி வைத்திருக்கிறார்கள். எதிர்த்து பேச முடியல.
ஒரு பக்கம் குதிரை பேரம் கண் முன்னாலே நடக்குது, அதை எதிர்த்தும் உங்களால் முழுவதுமாக பேச முடியல. இதே இது திமுகவே ஆட்சியிலிருந்து இந்த குதிரை பேரம் நடந்ததுன்னா நீங்க எப்படி எதிர்த்து பேசுவீங்க? எவ்வளவு எதிர்த்து களமாடுவீங்க? ஏன்னா உங்களை கூட்டணியில் வச்சுக்கிட்டு உங்களை கழட்டி விடுறதுக்கான வேலையை தான் விஜய் செய்கிறாரு. அது எதேச்சியானது கிடையாது. எல்லா டீலிங்கும் முடிஞ்சு ஒரு 15 பேர் அவங்க பக்கம் வந்துட்டாங்கன்னு சொன்னா உங்க யாருக்கும் வேலை கிடையாது. அப்படித்தானே? அப்போ உங்களுடைய சர்வைவலுக்கே அங்க பிரச்சனை இருக்கு இல்லையா? அந்த இடத்துலயாவது நீங்க பேசணும்ல. இது மக்கள் பிரச்சனை, தலித் மக்களின் பிரச்சனை. இது இஸ்லாமியர்கள் பிரச்சனை இல்லை. இஸ்லாமியர்கள் அன்னைக்கு சாப்பிட்டாலும் அடுத்த நாள் சாப்பிட போறாங்க, இல்லை வேற ஏதாவது நடக்க போகுது. ஆனால் இந்த அறிவுறுத்தல் என்பது நீங்கள் சார்ந்திருக்கிற தலித் மக்களின் முக்கிய பிரச்சனை. அதை மாடு சாப்பிடுறது, மாடை பலி கொடுப்பது, அல்ல மாடை வெட்டுவது, அந்த அதோட சேர்ந்து வாழ்ந்த வாழ்வியல் இது. அது எவ்வளவு பாரஞ்சித்து எவ்வளவு இதெல்லாம் முற்போக்க பேசுவார். இந்த இடத்துல ஒன்றும் பேசலையே. எதுக்கு சொல்றேன்னா இவர்களெல்லாம் இந்த பாசிசத்துக்குள்ள அடங்கி மில்ட் ஆகிடுறாங்க. அதே இது திமுக இருக்கும்போது மிக வீரியமாக களமாடுவாங்க. இந்நேரம் எப்படி வீரியமாக எதிர்வினைகள் நடந்திருக்கும், அது எப்படி தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டிருக்கும். இன்னைக்கு பாருங்க, தொலைக்காட்சிகளையே கொதவலை நெரிக்கிறாங்க. விஜய் செய்தியாளர்களை சந்திக்கல அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை போட்டதற்காக புதிய தலைமுறை தொலைக்காட்சியை முடக்கிறாங்க, பின்னுக்கு தள்ளுறாங்க. இதை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்கிறார். சரிங்களா? அதுக்கப்புறம் லீவ் பண்ணி விட்டுருக்காங்க. அப்போ இது எப்படி, அதாவது பாசிசமாவது பாயாசமாவதுன்னு சொன்னார்ல, பாசிசத்தை நடைமுறைப்படுத்துறதே இந்த விஜய் தான். விஜய் ஆல்சோ எ பாசிஸ்ட். இதே இது இந்த விஜயினுடைய அணுகுமுறையை நீங்க வெளியில இருந்தா பேசியிருக்க முடியும். எது பாசிசம்னு எங்களுக்கு பாடம் எடுத்தீங்க இல்லையா? இந்நேரம் எங்களின் குரலாக இருந்து நீங்கள் பேசியிருக்க வாய்ப்பு இருந்துச்சு. இன்னைக்கு பாசிசத்தால் அதை குரல் வளை நெரிக்கப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கீங்க. உங்களை காப்பாற்றுவதற்கு அல்லது உங்களுக்காக பேசுவதற்கு தான் நாங்க நிக்கிறோம். இப்ப ஆட்சியில பங்கு பெற்றுட்டோம் அப்படிங்கிறதுக்காக தாவேகாவை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு இப்ப விசிகா தள்ளப்பட்டுச்சா? மிக மோசமா தள்ளப்பட்டிருக்குது. ஏங்க, வன்னியரசு சொல்றாரு, பத்திரிகையாளர் சந்திப்புக்கு கொஞ்சம் முன்னாடி இது கோவை சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரத்துல அந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடி அவங்க இருக்காங்க இல்லையா, அந்த பெண் அதிகாரி அவங்க கக்கன்னு சிரிக்கிறாங்க. சிரிக்கிறது மட்டும் இல்லை, நீங்க சிரிக்கிறதுலையே கண்ணீர் வருகிற அளவிற்கு சிரிக்கிறதுக்கு இல்லையா, அந்த அம்மா கண்ணெல்லாம் துடைக்குது அப்படின்ட்டு. ரம்யாவாங்க, சரியா தெரியல, பேர் ஞாபகம் இல்லை. அவ்வளவு சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு அந்த விஷயத்தின் குறித்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்டா வன்னியரசு சொல்றாரு, ஏங்க காவல் அதிகாரி எழுதுக்காக சிரிக்காம முருன்னா இருக்கணும்னு கேள்வி பதில் சொல்றாரு. இதற்கும் போக்குவரத்து துறை அமைச்சர் போய் நீங்க ஏங்க பஸ் வரலன்னு கேட்டா, தம்பி நீ சாப்பிட்டுருக்கிற, நான் சாப்பிடலன்னு சொன்னதுக்கு எவ்வளவு பெரிய ஒற்றுமை இருக்குப்பாங்க. எப்படி கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்துல, இதே கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்துல இதைவிட மூர்க்கமான பிரச்சனைகள் இருக்கும்போது சிவசங்கர் போய் நின்றுக்கிறாரு, முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர். பிரச்சனைகளுக்கான எல்லா தளவாடங்களும் இதையும் சால்வ் பண்ணிட்டு நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம் பாருங்க தம்பி, இது என்ன இருக்குது, இது என்ன இருக்கு, இப்போ கொஞ்சம் அந்த சிரமத்தை தடுங்கன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவார். பரவாயில்ல இவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அவர்கள் கன்வின்ஸ் ஆவாங்க. ஏன்னா அவ்வளோ வேலைகளை நடத்தினாரு, ஆம்னி பஸ்ஸுகளுக்கெல்லாம் அவ்வளோ நெருக்கடிகளை கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு தம்பி நீ சாப்பிட்டுருக்கிற, நான் சாப்பிடலன்னு சொல்லி ஒரு அமைச்சர் சொல்றாருன்னா எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி இது. ரீல்ஸை பார்த்து வந்த ஆட்சி, இன்ஸ்டாகிராம் பார்த்து வந்த ஆட்சின்னு சொன்னா அது சும்மாவா? இப்படிப்பட்ட தற்குறிகள் கையில தான் மாட்டிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு தற்குறிகளின் ஒரு பகுதியா நீங்க மாறினதுனால தான் இப்போ வன்னியரசு மட்டும்தான் இப்படி முட்டு கொடுக்குறாரா? ஏங்க, ஒரு ஜோதிடரை தங்களுடைய கட்சிக்கு ஆலோசகர், அதாவது தன்னுடைய முதலமைச்சரின் ஆலோசகரா அரசு பொறுப்பு வழங்கப்படுதுங்க. மக்கள் கொந்தளிச்சிட்டான். நீங்க எந்த இன்ஸ்டாகிராம்ல உருவானீங்களோ அந்த இன்ஸ்டாகிராமே பொங்கி எழுந்துருச்சு. ஏங்க, ஒரு சோதிடம் பார்த்து ஜோலி போட்டு கதை சொல்ற ஒரு ஆள் உங்களுக்கு அரசியல் ஆலோசகரா? அது ஒரு அஃபிஷியல் பொறுப்பா அப்படின்னு சொல்லி பொங்குறதின் விளைவு எல்லாரும் திருப்பி கேள்வி கேட்குறாங்க, இது பண்றாங்க, எதிர்வினையாற்றுறாங்க. திருமாகிட்ட கேள்வி கேட்கும்போது அவர் வெறும் சோசியக்காரர் இல்லைங்க, அவர் கட்சியில் ஏற்கனவே இருக்கிறவர், அவருக்கு பொறுப்புகள்லாம் இருக்குன்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய மோசமான நிலைமை. சிறுத்தையை நாங்கள் இப்படித்தான் பார்த்தோமா? எவ்வளவு நீங்கள் சர்க்கஸ் கூடாரத்துக்குள்ள போனதுக்கப்புறம் நீங்களும் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டிங்களே. நாங்கள் சிறுத்தையை வேற மாதிரி பார்த்துருக்குறோம். வி வாண்ட் தட் ஜாகுவர். சரிங்களா? இது ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. நான் என்ன சொல்கிறேன்னா,
சேராத இடம் சேர்ந்தது மட்டும் இல்லை, அதுக்காக நீங்கள் எவ்வளவு இழந்து கொண்டிருக்கிறீங்க, உங்களோட சுயமரியாதையை இழக்கிறீங்க, சுய அடையாளத்தை இழக்கிறீங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதே போல சார், இப்போ விசிகாவினுடைய திருமாவளவன் அவர்கள் இப்படி தடுமாற்றத்தில் இருக்கிறாரு. அவர் அதிகாரத்தை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற பேர்ல கொள்கை ரீதியான தன்னுடைய வாரிசுகளை அவர் இழக்கக்கூடும். இப்போ உதாரணத்திற்கு மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் தமிமுன் அன்சாரி கூட ஒரு இடையில ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தாரு. விசிகா எக்காரணத்தை கொண்டும் பிளவுபற்றக்கூடாது, அது ஒரு ஜனநாயக சக்தி அப்படிங்கிற தன்னுடைய அக்கறையை வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு. என்ன நீங்க அதுபோல் விசிகாவினுடைய தரப்பு சில பிரதிநிதிகள் இது கடுமையாக விமர்சனம் உள்ளாக்குறாங்க. எங்களை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணி இது பண்ணுறீங்க, நாங்கள் வந்து எப்படி பிளவுபடுவோம், நாங்கள் கொள்கை வாரிசுகள் அப்படி இப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு விமர்சனத்தை முன் வச்சுருந்தாங்க. அப்படி உண்மையிலேயே இப்படி அதிகாரத்திற்காக அவர் காம்ப்ரமைஸ் செஞ்சுக்கிட்டாரு, அடிமட்ட தொண்டர்களும் அடுத்த கட்ட நிர்வாகிகளும் திருமாவளவன் அவர்கள் மீது கடும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. அது வெளிப்பாடு தான் பனையூர் பாபு போன்ற ஒரு விலகல் அப்படிலாம் சொல்லப்படுது. உண்மையிலேயே அப்படிதான் இருக்கா கட்சியில்? அதிகாரத்துக்காக மட்டும் இப்போ அவங்களுடைய ஆட்களே நிறைய பேர் வந்து, அதாவது ஆதரவாளர்கள், விசிக்கு ஆதரவாளர்களே மீம்ஸ் இல்லைன்னா இதெல்லாம் போடுறது வந்து கபாலி படத்துலேருந்து கெத்தா நான் வந்து அதிகாரத்துக்கு வந்துட்டேன்டா அப்படின்னு அது ஒரு தெம்பாக போட்டுக்கிட்டுறாங்க. ஆனாலும் அது செல்ஃப் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா களத்தில் அவர்களுடைய செயல்பாடு அவர்கள்ட்ட திருப்திகரமாக இல்லை. அது நேரடியாக காட்டுறதுனால தான் இந்த குழப்பம், இந்த பிரச்சனை காரணமாக தான் பனையூர் பாபு போன்றவர்கள்லாம் வெளியில் போகிறாங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வெறுமனே அதிகாரத்தை கொடுத்தார்கள், அது மட்டும் இல்லை, சோஃபா வந்துச்சே, சோஃபா ஏன் வந்துச்சுன்னு கேட்கும்போது அது நாங்கள் ஏற்கனவே ஆர்டர் போட்டிருந்தோம். சிவி சண்முக வீட்டுக்கும் சோஃபா போகுது, உங்கள் வீட்டுக்கும் சோஃபா, கரெக்டாக அதே நாளில் அதே மாதிரி அவர்கள் விஜய் சந்திக்க வரும்போது சோஃபா வருது அப்படின்னா இது எந்த விதமான ஒரு அப்ரோச்சு? இதுக்குள்ளே நான் என்ன கேட்குறேன், சோஃபாவுக்குள்ளே பஞ்சு தான் இருந்துச்சா? அந்த கேள்வி எங்களுக்கு இயல்பாக வருது இல்லையா? வேற யாரும் செஞ்சிருந்தா எந்த அளவிற்கு மீடியாக்கள் இதை ஊதி பெருக்கி எவ்வளோ போட்டு ரோட்டில் போட்டு அடிச்சிருக்கோம். சரிங்களா? இன்னைக்கு விஜய்ங்கிற ஒரே காரணத்துக்காக அவ்வளவு பாதுகாக்கிறாங்க. ஒரு பேட்டி கொடுக்கலங்கிறத சொல்றதுக்கு கூட இங்கே உரிமை இல்லை. சோஃபா ஏன் போனுச்சுன்னு கேள்வியெல்லாம் வலுவாக கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தொலைக்காட்சிக்கு நிலைமை என்னன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சோஃபா வருது. அதனால் சோஃபா வந்து நீங்கள் வெறுமனே உங்களுக்கு அதிகாரம், வன்னியரசுக்கு இது கொடுத்துருக்காங்க, அமைச்சர் பதவி, சமூக நீதி, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அந்த வீடியோ கூட 2 நாள் முன்னாடி போட்டிருந்தாரு. அதுல கூட என்ன சொல்றாரு, வன்னியரசெல்லாம் வந்து அமைச்சராகி விட்டாரா, இவரெல்லாம் அமைச்சரா என்று பொறுக்க முடியாத சிலர், நம் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் சிலர் நம் மீது விமர்சனத்தை தொடுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்போ வன்னியரசு வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு அடித்தட்டு மட்ட மக்களோட வந்து இருந்து வந்தவர், அவர் அமைச்சரானது உங்களால ஏத்துக்க முடியலன்றாரு. அதாவது இப்போ வன்னியரசு மட்டும் இல்லைங்க, வன்னியரசு அவர்கள் நல்ல மனுஷன், அவர் ஒரு போராளி, எல்லாம் ரைட்டு தான். தலித் மக்களின் அதிகாரம்ங்கிறது கைமாறுவது மட்டுமே கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, தாவேகாவில் தலித் அமைச்சர்கள் 4-5 பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? தாவேகாவிலேயே மொத்தம் கிட்டத்தட்ட 8 பேர் இருக்கிறாங்க. அதான் இதுக்கு இருக்கிறதுல ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்போ ராஜ்மோகன் அவர் தலித் கேண்டிடேட் தான். நீங்க அந்த எஸ்சி தொகுதியில தான், ஆமா, தனி தொகுதியில தான் ஜெயிச்சிருக்கிறாரு. அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகவே இருக்காரு. ஒப்பீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தின் முக்கிய பொறுப்புக்கு வந்ததுங்கிறது தாவேகா அந்த இடத்துல வந்து கூடுதலாக செஞ்சிருக்குங்கிறது தான் தெரியும். பிரச்சனை அது இல்லை. உங்கள் கையில் அதை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இருந்து அதை பறிக்கிறது எப்படிங்கிறது தான் சனாதனமே. சரிங்களா? நீங்கள் ஒரு பக்கம் இதை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் பிராமணர் கையில் அறநிலையத்துறையை கொடுத்து அதையும் வேலை செய்வாங்க. அதுக்கு மத்தியில் கல்வியை எப்படி உங்கள்கிட்ட மும்மொழி கொள்கை திணிக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்கள் கையாலேயே மும்மொழி கொள்கை வரும், வேற எல்லாமே கொண்டு வருவதற்கு பாஜக செய்கிறது. அதற்கு தாவேகா உடன் போகிறது. நீங்கள் வெளியில இருந்தால் எத்தனை பேசியிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்குது, உங்களுக்கும் ஒரு சாக்லேட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அதாவது முதல்வர் ஸ்டாலின், அதாவது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தான் சொன்னார், குழந்தைகளுக்கு பிடித்த ஒரு பொருளை வந்து வாங்கணும்னு எப்படி குழந்தைகள் அடம் பிடிக்குமோ அதே மாதிரி ஒரு நடிகரை, தனக்கு பிடித்தமான ஒரு நடிகரை வந்து ஆட்சி அமைக்கணும்னு நினச்சிங்க. ஆனால் அந்த பொம்மை 4 நாளைக்கு அப்புறம் அது பிடிக்காமல் போயிடும், தோதிக்கு போட்டு போயிடும். அதே மாதிரியான நிலைமை விஜய்க்கு வரும்னு சொன்னார். அதாவது ஒரு பொம்மை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணார். அதே மாதிரி ஒரு சாக்லேட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்களெல்லாம் ஏமாந்தார்கள், கட்சியில் உள்ளவர்கள். இப்போ விசிகாவின் ஆதரவாளர்கள், விசிகாவின் பிள்ளைகள் அதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரு திருமா.
எலெக்ஷனுக்கு முன்னாடியே போய் பிரச்சாரம் பண்ணுறவர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை மார்லையும் தோல்லையும் தூக்கி போட்டு வளர்த்துருக்கிறேன், உனக்காக எல்லாம் பண்ணியிருக்கிறேன், நீ இன்னைக்கு வந்த நடிகன் முன்னாடி போயிருவியாங்கிற கேள்வியை கேட்டார். அதோட பொருள் என்னென்னா, இப்படி ஒரு சூழ்நிலை வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர் ஸ்மெல் பண்ணார். ஆனால் எல்லாரும் போயிட்டாங்க. இன்னைக்கு குடிசை மாற்று வாரியம் அமைச்சு பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டி இந்த சென்னையில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கெல்லாம் பெரிய பில்டிங்கையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தது கலைஞர். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நீங்கள் சென்னை பீச் ரோட்டுக்கு போங்க, அங்கே இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரியங்கள் எல்லா பில்டிங்லையும் ஒவ்வொரு பில்டிங் உச்சிலையும் தாவேக்கா கொடி பறக்குது. இந்த சிம்பிளை புரிஞ்சுக்கங்க, இந்த மாற்றத்தின் இந்த பிரச்சனையின் வேரை புரிஞ்சுக்கங்க. திரும்ப என்ன பண்ணுறாரு, இப்படி களத்தில் நின்று போராடி இவர்களுக்காக ஒரு பக்கம் திமுக திட்டங்களாக செய்திருக்கிறது, இன்னொரு பக்கம் போராட்டமாக இவர் செஞ்சிருக்காரு. எல்லாத்தையும் முடிச்சாச்சு, 60 வயதை கடந்துருச்சு. இன்னைக்கு நேற்று வந்த ஒருத்தன் திரைப்படத்தை காட்டி இந்த கூட்டத்தை மொத்தமாக ஏமாற்றி கூட்டு போயிடுறான். இப்போ திருமாவின் மனதில் என்ன ஆகுதுன்னா, இதற்கு மேல் நாம் போராட முடியாது அப்படின்னு ஒரு ரெஸ்ட் மோடுக்கு போயிட்டாரோ அப்படிங்கிற கேள்வி வருது. இல்லைன்னா சினிமா தியேட்டருக்குள் அவன் தொலைத்த வாழ்வை களத்திலலாம் நீங்கள் மீட்டெடுக்கணும். நீங்களும் சினிமா தியேட்டருக்குள்ள ஏன் போறீங்க, நீங்களே ஏன் விசில் அடிக்கிறீங்க அவனோட சேர்ந்து? அப்போ நீ உள்ள போயிட்ட, அதாவது என் பிள்ளையோ அல்லது நீங்கள் யோசிச்சு பாருங்க, சின்ன பாப்பா கேட்டுச்சின்னு ஓட்ட போட்டாங்க, இன்னைக்கு நெருக்கடி வருது, மக்கள் போராடுறாங்களா இல்லையா? அப்போ அதே மாதிரி சின்ன குழந்தைகள் தெரியாதனமாக உங்களை ஆதரிக்கிற மக்கள் உள்ளே போயிட்டாங்கிறதுக்காக நீங்களும் அதிகாரத்துக்கு போகிறேன்னு அவன் சொன்ன முட்டாயை வாங்கிட்டு உள்ளே போனீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு விழுகிற குத்துக்கள் உங்களுக்கு விழுகிறது. நான் சொல்கிறது என்னென்னா, விசிகா நீண்ட நாள் இல்லை, மிக குறுகிய காலத்திலேயே இது வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வேலையை தாவேக்காவும் செய்யுது. அவர்கள் குதிரை பேரத்தெல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே திரும்பி பார்க்கறது இவர்களைத்தான். அதுக்கப்புறம் சமிக்கைகள் வரும், இவர்கள் தூர வருவாங்க. இறுதியான ஒரே கேள்வி, இப்போ விசிகா அணிந்திருக்கக்கூடிய இந்த அதிகார பகிர்வு, அதிகாரம் ஒன்றுதான் இலக்கு அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு காம்ப்ரமைஸ் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அதிகாரம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் குரூப் பீப்புள் அவங்க வேணால் இருப்பாங்க, கருத்தியல் முக்கியம், நம்ம கொள்கை இல்லாட்டி நம்ம நிலைக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப்பு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இப்படி தான் நடக்குமா? நிறைவான கருத்து இல்லை. அதாவது விசிகாவை பொறுத்து, விசிகா மட்டும் இல்லை, நீங்கள் கம்யூனிஸ்டுகளின் நிலைமை அதுதான். கம்யூனிஸ்டுகள் பினராயி விஜயன் அவர் மேலே இடி ரைடுங்க, இங்கிருந்து விசிகாவும் அதற்கு ஆதரவாக எதுவும் பேசவும் இல்லை, எதிர்த்து, அதாவது அந்த விஷயத்தை எதிர்த்து குரல் கொடுக்கவும் இல்லை. அதே மாதிரி விஜயுமே அதற்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கை எதுவுமே பண்ணல. காங்கிரஸையும் பகச்சிக்க முடியாது, சிபிஐயும் பகச்சிக்க முடியாது. ஆனால் இதுதான் சிக்கல். இப்படியெல்லாம் யோசிப்பவர்கள், அதாவது எது அறம் எது சரி, இதைத்தான் யோசிக்கணுமே தவிர. தமிழ்நாட்டிலிருந்து முதல் கண்டனம் போயிருக்கிறது முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் இருந்து. இதை தான் புரிஞ்சுக்கணும். அதாவது உண்மையிலேயே பிரச்சனையா பாருங்க. இன்னைக்கு மாட்டை பொதுவெளியில் பலியிடக்கூடாதுன்னு சொல்றாங்களா? வீரியமா பேசுங்க, துணிஞ்சு பேசுங்க. நீ என்ன பதில் சொல்றதுக்கு? நீ எனக்கு கொடுத்துருக்கிற அந்த பொசிஷனுக்கு அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, நான் பதில் சொல்றேன், என்னுடைய அரசியலை நான் முன்னெடுக்கிறேன், இதுதானே திரும்ப செய்யணும். இதைத்தானே பினராயி விஜயனுக்கும் அவர்கள் முன்னெடுக்கணும். எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் தங்களுக்கு அதாவது கொள்கை சமரசம் இல்லாமல் செய்யுங்க. அப்படின்னா இது கூட்டணி, கொள்கை கூட்டணின்னு நாங்கள் சொல்லலாம். நீங்கள் தானே சொன்னீங்க அதிமுகவும் பாஜகவும் உள்ளே வந்துடக்கூடாது, அதுக்காக நாங்கள் அணை போட்டோம்னு. அணை போட்டுட்டீங்கல்ல, அணை போட்டுட்டா ஏன் அங்கே காத்துக்கிட்டு நிற்கிறீங்க? உங்களுடைய பணி என்னவோ அதெல்லாம் செய்யணும். அப்போ நீங்கள் காவல் நிற்கிறீங்க, அந்த பாசிச அந்த சனாதன கொள்கைகளுக்கு காவல் நிற்கிறீங்கிற மாதிரி தான் நான் எடுத்துக்கிட முடியும். இப்படி தான் நான் பார்க்குறேன். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேரில் ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. நன்றி.